எல்லோருக்கும் வணக்கம். முதலாவது இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த உண்மை அறக்கட்டளை நண்பர்களுக்கும் ரோஜாமுத்தையா நூலகத்திற்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. ஏன்னா இந்த எழுத்துரு அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஒரு அணுகலை நிறைய பேர் இப்போ தமிழில் செய்கிறதில்ல. அதனால் முதலாவது அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த முயற்சி இல்லைன்னு சொன்னால் இவ்வளோ பெரிய ஒரு திட்டம் நடைமுறைக்கு வந்திருக்காது. கடந்த ஆண்டு இங்கே கன்னித்தமிழ் மாநாடு நடந்துருச்சு, உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே என்னுடைய உரையில் ஒரு சின்ன விளக்க காட்சி, ஒரு டெமோ காட்டினேன். நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால், ஐபேட் உங்களுக்கு தெரியும், ஐபேடில் ஒரு கட்டமாக இருக்கும். அந்த ஆப்பில் ஒரு கட்டமாக இருக்கும். நான் எழுதின ஆப் அதில் தமிழில் நீங்கள் அந்த ஆப்பிள் பென்சில் இருக்குல்ல, அதை கொண்டு நீங்கள் தமிழில் எழுத்துக்களை எழுதணும். குழந்தைகளுக்காகத்தான் அதை நாங்கள் செய்தோம். ஆனால் யார் வேணாலும் தமிழ் எழுத்துக்களை எழுதலாம். எல்லா எழுத்துக்களும் நீங்கள் எழுத அது நீங்கள் சரியாக தான் எழுதுறீங்களா இல்லையான்னு கூட அது காமிக்கும். இப்போ கா எழுதுறதுக்கு பதிலாக தா போட்டிங்கன்னா அது தப்புன்னு சொல்லும். கான் போட்டால் கான் எழுதும். ஆனால் நோக்கம் சரியாக குழந்தைகளுக்கு சரியாக எழுது சொல்லி கொடுக்கறது ஒன்று. ஆனால் எல்லா எழுத்துக்களும் எழுதி முடிச்சிட்ட பிறகு அவங்க எழுத்தை ஒரு எழுத்துருவாக மாற்றி கொடுத்துரும், ஒரு ஃபாண்ட்டாக மாற்றி கொடுத்துரும் அந்த செயலி. அதை நான் ஏன் தொடர்ந்து செய்யலைன்னு சொன்னால், முதலாவது அது ஐபேட் தேவைப்பட்டுச்சு, ஆப்பிள் பென்சில் தேவைப்பட்டுச்சு, மூணாவது கொஞ்சம் பொறுமை தேவைப்பட்டுச்சு அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு. அது என்கிட்ட இல்லாததுனால அது அப்படியே தேங்கி கிடக்குது. ஆனால் இன்றைய பேச்சு இன்றைய இந்த வெளியீடு எதிர்காலத்தை பற்றியதல்ல, கடந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட புகழ்பெற்ற ஒரு தமிழ் எழுத்துரு, the popular typeface that was used in print, in metal block, இந்த metal printல ப்ரெஸ்ஸில் பயன்படுத்தப்பட்ட ஒரு எழுத்துருவை நவீன உலகத்துக்கு அது எப்படி கொண்டாடுறது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியினுடைய பலனை தான் இன்றைக்கி நாங்கள் காட்ட போகிறோம். அதுக்கு ஒரு சில பின்னணிகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தமிழ்னு சொல்லும்பொழுது இப்போ இந்த எழுத்துரு தொடர்பான விழிப்புணர்ச்சி, இந்த அவேர்னஸ் டு கிரியேட் பியூட்டிஃபுல் டைப் ஃபேஸஸ் அப்படின்றது இந்தியா முழுக்க நடந்துக்கிட்டு இருக்கா. பெரும்பாலும் வட இந்தியாவில் நிறையா திட்டங்கள், நிறையா நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அவங்களோட எழுத்து வனப்பெழுத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, கேலிகிராஃபி, அது சார்ந்த எழுத்துன்றதுனால ரொம்ப அழகழகான எழுத்துக்களை அவங்க வரைகிறாங்க, உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம எழுத்து அந்த மாதிரியான ஒரு பாரம்பரியத்திலேருந்து வரலை. நமக்கு ஒரு கேலிகிராஃபிக் ஃபவுண்டேஷன் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஓலைச்சுவடியில் என்ன தான் எழுத முடியும், எத்தனை வகையான எழுத்துக்களை கொண்டு எழுத முடியும். தலைப்புக்கு இன்னும் சொல்லப்போனால் நமக்கு சொல்லுக்கு சொல் இடைவெளி இல்லை, வரிக்கு வரி இடைவெளி இல்லை, அப்படியே நேராக தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா. வாசிக்கும் போது தான் நமக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் ஓலைச்சுவடியில் புள்ளி கூட கிடையாது, புள்ளி கிடையாது, ஸ்பேஸ் கிடையாது, ரெட்டை கொம்பு கிடையாது. இதெல்லாம் பிற்காலத்தில் வந்தது. அதனால் நமக்கு அந்த எழுத்தினுடைய அழகை பற்றிய சிந்தனை இப்போது தான் வருது, பிற்காலத்தில் தான் வந்தது, தொடக்கத்தில் அது இல்லை. அதனால் நமக்கு அந்த மரபு இல்லை. we don't have a tradition of calligraphic presentation. ஆனால் அந்த பிரிண்ட் முதல்ல வந்தப்போ ஆங்கிலத்தில் பயன்படுத்தின மாதிரி தமிழ்லையும் பயன்படுத்தி, ஏன்னா அங்கேருந்து வந்தது பிரிண்டிங் ப்ரெஸ் அங்கேருந்து வந்ததுனால தலைப்புக்கு போல்டு எழுத்து, துணை தலைப்புக்கு கொஞ்சம் சாய்வு எழுத்து, அப்புறம் பாடி டெக்ஸ்க்கு வேறு எழுத்து அப்படின்னு வெவ்வேறு எழுத்துக்களை பயன்படுத்த தொடங்கினாங்க. இப்படி இருக்கும்பொழுது ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னே நான் பல ஊர்களுக்கு போயிருந்தேன். அங்கே இருக்கிற பதிப்பாளர்கள், அதாவது பப்ளிஷர்ஸ், தமிழ் நூல்களை பதிப்பிப்பவங்களோட கலந்துரையாடுறதுக்கான வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டுச்சு. அப்போ எல்லாமே சொல்கிறாங்க என்கிட்ட, எனக்கு ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரு 40 ஆண்டுகளாக தான் எழுத்துரு உருவாக்கிட்டு இருக்கேன். அப்போ என்னை பார்த்துட்டு, நீங்கள் பிரிண்ட்டுக்கு எழுத்துரு ஒன்றும் பண்ணலை போல் இருக்கு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச பப்ளிஷர்ஸ், ரொம்ப புகழ்பெற்ற பப்ளிஷர், அவங்க பேரை சொல்ல வேணாம், நல்ல புகழ்பெற்ற பப்ளிஷர்ஸ், எனக்கு நல்ல பழக்கம். அவங்க கேட்குறாங்க, நீங்கள் பிரிண்ட்டுக்கு ஒன்றும் ஃபாண்ட் பண்ணல போல் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கு. அப்போ நான் இன்னும் தொடங்கலை போல் இருக்கு ஃபாண்ட் எழுதுறதுக்கு, ஃபாண்ட் உருவாக்குறதுக்கு. அப்புறம் சொன்னேன். அப்புறம் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க,
நாங்கள் எழுத்துரு உருவாக்கும் போது அது எழுத்து உள்ளுக்கு இருக்கிற இடைவெளி, எழுத்து வெளியே இருக்கிற இடைவெளி, எழுத்துகளுக்கு இடையில இருக்கிற இடைவெளி, இதெல்லாத்தையும் நாங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணுவோம், அதை வந்து சீர்படுத்துவோம். அப்போ எழுத்தை பார்க்கும்போது ரொம்ப கருமையாக இருக்காது, ஒரு இடம் மட்டும் ரொம்ப ரொம்ப அடர்த்தியாக இருக்காது, கொஞ்சம் விரிவு இருக்கணும், அந்த ப்ரீதிங் ஸ்பேஸ்னு மூச்சு விடுற அளவுக்கு அந்த அந்த வெளி இருக்கணும். அப்போ தான் அந்த படிக்கும்பொழுது களைப்பு ஏற்படாமல் படிக்க முடியும். ஒரு எழுத்துக்கு இன்னொரு எழுத்துக்கு இருக்கிற இடைவெளி வந்து எல்லாத்துக்கும் சமமாக இருக்காது, அதுக்கு ஏற்றவாறு மாற்றி அமைக்கணும். இப்படின்னு கொஞ்சம் அந்த இவர் நம்ம ரஞ்சித் என்னை பேச வைக்கும்போது நான் சொன்ன எனக்கு ஒரு 4 மணி நேரம் கொடுங்க, ஒரு ஒர்க் ஷாப் நடத்திடுறேன் அப்படின்னு சொன்னால் அவர் 15 நிமிஷம் தான் கொடுத்தாரு. அதனால் நம்ம ரொம்ப அதிகமாக பேச முடியாது. இந்த மாதிரி இந்த மாதிரி பல கூறுகள் இருக்குது, பல விதிகள் இருக்குது, எழுத்துரு உருவாக்குவதற்கு நுட்பங்கள் இருக்குது, அதை கையாளணும். அப்போ அந்த மாதிரி நாங்கள் யோசிப்போம், இப்படி படித்தா தான் களைப்பு இல்லாமல் படிக்க முடியும், எடுப்பாக இருக்கும், பார்க்கும்போது கவனத்தை ஈர்க்கும், வாசகர்கள் வந்து இதை எடுத்து படிக்க இது என்ன நல்லா இருக்கே படிக்கலாம்னு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் எழுத்தாளரோட வேலை, தொடர்ந்து படிக்க வைக்கிறது எழுத்தாளரோட வேலை. நாங்கள் வந்து அந்த ஃபெசாட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நுழைவாயில் வந்து அழகாக கொடுக்கணும் அவங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி எழுத்துக்கெல்லாம் உருவாக்கணும்னு சொல்லிட்டு பல லட்சக்கணக்கான வெளிகளை செலவு பண்ணி காலேஜில் போய் படிச்சுட்டு இந்த மாதிரிலாம் வந்து செய்துட்ருக்கோம். ஆனால் அவங்க என்னை பார்த்துட்டு நீங்கள் பிரிண்ட்டுக்கு பண்ணலை போல் இருக்குன்னு சொன்னோன்னே, சரி என்ன தான் சொல்கிறாரு ஏன் அப்படின்னு கேட்கும்பொழுது, அந்த பிரிண்ட்டுக்காரங்களுக்கு தேவை 2 விதிகள் தான். ஒன்று, ஒரு பக்கத்தில் ஒரு வரியில் எத்தனை சொற்களை அடக்க முடியணும், ஒரு பக்கத்தில் எத்தனை வரிகளை அடக்க முடியும். How many words can you fit into a line? How many lines can you fit into a page? இந்த 2 விதிகள் தான். எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ஃபிட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அது நல்ல ஃபாண்ட். அவ்வளோதான். அது படிக்க முடியுறதா அதெல்லாம் வந்து செகண்டரி, 2வது கேள்வி. அப்போது இதெல்லாம் கொண்டாந்து அலசி ஆராய்ஞ்சு இந்த தமிழ் ஃபாண்ட் ஸ்டுடியோவில் ஏற்கனவே இருந்த ஒரு ஃபாண்ட்டை அடிப்படையாக கொண்டு அதை இந்த உலகத்துக்கு, அதாவது மின் உலகத்துக்கு டிஜிட்டல் பிரிண்ட் அதில் மாற்றும்போது என்னென்ன மாற்றங்களை செய்யலாம் அப்படின்றத ஆராய்ந்தோம். அதை பற்றி விரிவாக வந்து நண்பர் ரஞ்சித் பேசுவார். குறிப்பாக பிரிண்டில் இருக்கும்போது அமைக்கப்பட்ட ஒரு வடிவம், அதே வடிவம் இப்போ இருக்கிற சூழலுக்கு பயன்படாது. ஏன்னா பிரிண்டில் இருக்கும்போது அவங்க பயன்படுத்தின தாள் வேறு, அந்த மை வேறு, அந்த 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 எழுத்து போய் நம்ம தாளில் படும்போது சில பிசுறுகள் ஏற்படும், அந்த மை அப்படியே பிளாட் பண்ணும். அதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அந்த மாதிரி வடிவங்களை செய்வாங்க. ஆனால் இப்போ அதற்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. இப்போ அந்த மாதிரியான கம்பன்சேஷனை நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. அதுக்கேற்ற மாற்றங்கள்லாம் நாங்கள் செஞ்சோம். இந்த மாதிரி இது 2வது. அதாவது முதலாவது நமக்கு அந்த அந்த வழித்தோன்றல் இல்லை, அந்த பின்புலம் நமக்கு இல்லை, அழகான எழுத்துருகளை கொண்டு அச்சிடப்பட்ட பின்புலம் நமக்கு இல்லை. 2வது, அச்சகத்தார் வந்து அழகை பற்றி 2வது தான் யோசிக்கிறாங்க. முதல்ல எத்தனை சொல்ல ஒரு பக்கத்துள்ள அடக்க முடியுன்றது தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழலில் எப்படி அழகுணர்ச்சியை தோன்றுறது, எப்படி வந்து எழுத்துருடைய அழகை வந்து அவங்கள பார்க்க வைக்கிறது அப்படின்னு தோணும்பொழுது, இந்த டிஜிட்டல் பப்ளிஷிங், மின் அடிப்படையிலான மின் நூல்கள்லாம் வெளியிடுறாங்களே, அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. இட்ஸ் கிவ்ஸ் அஸ் ஹோப். ஏன்னா அங்கே போய் எத்தனை பக்கத்தில் அடக்கணுன்ற கேள்வியெல்லாம் கிடையாது இல்லையா. பெருசாக அடிக்கலாம், விரிவாக போடலாம், பல வகையான எழுத்துக்களை பயன்படுத்தலாம். இதுக்காகவே பல நிகழ்ச்சிகளை செய்துட்டு இருந்தோம். கடந்த இந்த ஆண்டு தொடக்கத்தில் கூட உண்மையுடைய ஆதரவோட ஃபாண்ட் ஒர்க் ஷாப் நடத்தினோம். நிறைய பேர் வந்திருந்தாங்க, திருப்பி இங்கேயும் வந்திருக்காங்க அவங்க. கடந்த ஆண்டும் நடத்தினோம். எழுத்துலா ஒன்று செஞ்சோம். ஒரு வட சென்னையில் வந்து ஒரு தெருவை நாங்கள் தேர்ந்தெடுத்து காலையில் 6 மணிக்கெலாம் போய் அங்கே என்னென்ன மாதிரி எழுத்துக்களை வந்து அந்த காலத்தில் உலோகத்தில் மெட்டலில் எப்படி வளைச்சி செய்திருக்காங்கன்னு பார்த்துட்டு படங்கள்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அங்கே உள்ளவங்களாம் வெளியே வந்து நாங்கள் இன்கம் டேக்ஸ்லேருந்து வந்தோம்னு நினச்சிட்டு எங்களை வேட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரியான இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதனால் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து அந்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துது. குறிப்பாக எழுத்தாளர்கள், பதிப்பாளர்கள், ஓவியர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த அந்த வாய்ப்பு, அந்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தது. அந்த பாட்டம் லைன் சொல்லப்போனால் ஒரே ஒரு கதை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் எங்கோ ஒரு ஊருக்கு போயிட்டு இருந்தோம், கொஞ்சம் கிராமப்புற இடம் தமிழ்நாட்டில். வண்டியில் போயிட்டுருக்கோம், இங்கே ஒரு இடத்த ஒரு வரலாற்று இடத்த பார்க்கறதுக்கு போயிட்டுருக்கோம். ஒரு கிராமத்தை தாண்டி போயிட்டுருக்கு.
அங்கே வந்து ஆங்கிலம் பேசுகிறவங்க இருப்பாங்களான்னு எனக்கு சந்தேகமாக தான் இருந்தது. ஏன்னா எங்கே போனாலும் தமிழில் தான் பேசுகிறாங்க. கிராமப்புற அந்த மொழியெலாம் தமிழில் தான் பேசுகிறாங்க. அங்கே ஒரு பெரிய ஒரு பலகை இருக்குது, ஒரு சைன் போர்ட். அங்கே வந்து ஒரு வீட்டுடைமை திட்டம் வருது போல் இருக்கு. தனியாரோட வீட்டு யார் நடத்துகிறாங்கன்னு தெரியல, ஒரு வீட்டுடைமை திட்டம் வருது. அந்த வீட்டுடைமை திட்டம் பற்றிய ஒரு விளம்பர பலகை, ஒரு சைன் போர்டு ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. ரொம்ப நல்லா ஒரு வரவேற்கிறாங்க. நீங்கள் வாங்க வாங்க, உங்களுக்கு பலன் இருக்குது, இது இன்னும் அஃபோர்டபிலிட்டி அதெல்லாம் ரொம்ப அழகாக போட்டு படங்கள்லாம் போட்டு ரொம்ப அழகான ஒரு சைன் போர்டு அது. ஆனால் ஒரு எழுத்து கூட தமிழில் கிடையாது. அப்போ யார் அங்கே போய் படிக்க போகிறா, அதை புரிஞ்சுக்க போகிறா? அந்த நுவான்சஸ்லாம் இங்கிலீஷில் இருக்குது, அதை புரிஞ்சுக்கிட்டு எப்படி அவங்க வர போகிறாங்க? அங்கே வந்து ஒரு கமர்ஷியல் நீட் இருக்குது. அவர்களை வந்து வாங்க அழைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு புரியலன்னு சொன்னால் என்ன, எப்படி வர போகிறாங்க? ஸோ இந்த மாதிரியான சூழலை வந்து நான் வந்து இந்த இந்தியாவில் இருக்கின்ற பல எழுத்துருவியல், பல இல்லை, ஒரு எழுத்துருவியல் குழுவில் நான் இருக்கேன். அவங்ககிட்ட நான் போய் கேட்டேன், ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க? இது வந்து டசன்ட் மேக் சென்ஸ். யுவர் டார்கெட்டிங் அந்த ஆடியன்ஸுக்கு அந்த மொழி தெரியாது, எப்படி அவங்க வருவாங்கன்னு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டிசைனர்ஸ் அவ்வளோதான் டிசைன் பண்ணிவிட்டு அந்த டிசைனுக்கு ஏற்ற தமிழ் எழுத்துரு இல்லாததுனால இங்கிலீஷில் போட்டாங்க. அப்போ எல்லாரும் தலையாட்டுறாங்கன்னா உங்களுக்கு புரியுது. இந்த வெற்று, இந்த கேப், இந்த வாய்ட், இதை நிறைவு செய்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான திட்டம். இப்போ நாங்கள் இன்றைக்கி 6 காலத்துக்கு மேலே நாங்கள் உருவாக்குறது வந்து பல நுட்பங்களை நாங்கள் ஆராய்ந்திருக்கோம், ரொம்ப கூர்மையாக சிந்திச்சிருக்கோம். அது ரஞ்சித் சொல்லுவார். தொடர்ந்து இது மாதிரியான நிகழ்ச்சிகளை நம்ம செய்யணும். இன்றைக்கி வெளியிடுறத வந்து பாடி டெக்ஸ்ட் ஃபாண்ட், அதாவது கட்டு எழுத்துரு நாங்கள் சொல்லுவோம். நீண்ட பனுவல்களை, நீண்ட ஒரு நூலையோ ஒரு கதையையோ கட்டுரையோ நாவலையோ படிக்கும்பொழுது உங்களுக்கு களைப்பு ஏற்படாமல், ஆர்வம் குன்றாமல் தொடர்ந்து படிப்பதற்கு அது வழிவகுக்கும் அப்படின்ற நோக்கத்தில் வந்து அங்கே செய்திருக்கோம். அதுபோல் மற்ற வடிவங்களும் இருக்குது. பார்த்தவொடனே இது நல்ல நூல் போல் இருக்கே, கொஞ்சம் புதுமையாக இருக்கே, இதெல்லாம் எழுத்துரு சொல்லும். இந்த மாதிரியான செய்திகளெல்லாம் வந்து எழுதாமலே அந்த எழுத்தினுடைய வடிவம் நமக்கு சொல்லும். இது கொஞ்சம் மகிழ்ச்சியான கதை போல் இருக்கே, இது கொஞ்சம் சோர்வான கதை இருக்குது போல் இருக்கேன். எங்கள் ஊரில் நான் மலேசியாவில் நாங்கள் பேசும்போது சொன்னோம், கல்யாணத்துக்கும் கர்மாதிக்கும் ஒரே ஃபாண்ட்டை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. அது போன்ற இந்த வேறுபட்ட எழுத்துக்கள் வரும், அறிவியல் சார்ந்த ஆய்வுகளும் வரும். இந்த தேவையை உணர்ந்து எங்களை போன்றவர்களை இணைத்து இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த உண்மை அறக்கட்டளைக்கும் ரோஜாமத்திய லைப்ரரிக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.